எதிர்மறையானவைகளை பேசாதீர்கள், தோல்விகளையே பேசாதீர்கள். ஏனென்றால் உங்கள் தேவன் வெற்றி உள்ளவர். பிசாசு தோல்வியை கொடுக்கும்போது, ஒரு பாவத்தில் விழும்போது எழுந்து சொல்லுங்கள், இந்த தடவை நான் விழுந்தது உண்மைதான், ஆனால் நான் என்றைக்குமே விழுந்து கிடக்க போவதில்லை, வெற்றியை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கணுன்றதில் போராடாதுங்க, பணம் சம்பாதிக்கணுன்றதில் போராடாதுங்க. இட் won't going to come with you. உன்னோடு கூட அது வரப்போவதில்லை. அடுத்தவருடைய வார்த்தையே கேட்டு கேட்டு உங்கள் வெற்றியை தீர்மானிக்காதுங்க. 4 தவக்களை ஜாலியாக பேசிகிட்டே வந்துச்சான் காட்டில். அது எப்படி தவளை பேசணும் என்று கேட்டுறாதுங்க. 4 பேசிக்கிட்டே வந்துச்சான். அதில் 2 சுதாரிச்சுக்கிடுச்சு. நமக்கு தனக்கு முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு சொல்லி 2 சுதாரிக்காமல் எங்கே விழுந்துருச்சுன்னா கிணத்துல விழுந்துச்சு. கிணத்துல விழுந்து எழும்பி மேலே வரதுக்கு ட்ரை பண்ணது முடியல. மேலே நின்று 2ம் ஒன்றால் முடியாதுன்னு 2 என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு, கத்திகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், ஏற ட்ரை பண்ணாத, விழுந்தனா எலும்பெல்லாம் என்ன ஆயிரும், நொறுங்கிரும், எலும்ப ட்ரை பண்ணாத, இது ரொம்ப ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால ஒரு தவளை என்ன செஞ்சிச்சான், இதுதான் நம்ம வாழ்க்கை போல் இருக்குது, நம்மளால் ஏற முடியாது போல இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துச்சு. இன்னொரு தவளை மாத்திரம் கடகடன்னு மேலே ஏறிச்சு. ஏன்னா அதுக்கு காது கேட்காது, ஏறி மேலே வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. காது கேட்காதவனா வாழ்ந்தா வெற்றி பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. ஒன்றே ஒன்று மனசில் ஆழமாக எழுதப்பட்டிருக்கணும், என்னை அழைத்திருக்கிறவர் அவர் இயற்கைகளை வென்றவர். மரணம் பிசாசு வைத்திருந்த மகா பெரிய இயற்கையின் நியதி, அதை வென்றவர். யாருமே வெல்ல முடியாத மரணத்தை என்னுடைய தலைவர் வென்று முடித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மரணத்தை அவர் வென்றிருக்கிறார்னா அவரால் வெல்ல முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் வென்றிருக்கார் என்றால், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் நானும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 1000 தடவை அதை சொல்லுங்கள். தோல்விகளை பேசுனீங்கன்னா பிசாசு ஃபைண்ட் அவுட் யுவர் ஃபியூச்சர். எஸ், சம்டைம்ஸ் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர் இஸ் ரைட். எஸ், இட் இஸ் ரைட். வெற்றிகளை கண்டு பழக்கமே இல்லை, நீங்கள் தோல்விகளை தான் பார்த்துருக்கீங்க. இட்ஸ் ரைட். ஆனால் அதே உங்கள் ஃப்யூச்சர் ஆகிடக்கூடாது. இப்போ பேச ஆரம்பிங்க, என் தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார்.